மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நிறைய பேருக்கு என்ன ஹையர் கிளாஸ் இதுக்கு வந்துட்டோம், எப்படி பலன் எடுக்கிறது, அதில் தான் பெரிய உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கிறது. அப்படி பலன் எடுக்கலாமா, இப்படி பலன் எடுக்கலாமா, பலன் எடுப்பது எப்படின்னு கூட சும்மா காமனாக தான் இது போட்டுட்டேன். ஆனால் நீங்கள் பலன் எடுக்கணும். இப்போ டக்கு 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 டக்குன்னு இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் எப்படி பலன் சொல்வது அப்படிங்கிறதே ஒரு தனிப்பெரிய உத்தி இல்லையா? அப்போ அந்த தனிப்பெரிய உத்தியில் எப்படி நீங்கள் பலன் சொல்கிறது? ஜோதிடத்துடைய டெஸ்டினேஷன் என்பது என்ன, முடிவு என்பது என்ன, பலன் சொல்வது ஓரளவிற்கேனும் சரியாக சொல்வது. 100% பலனை யாராலும் எந்த முறையிலையும் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய அறிவு இப்போதைக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஜோதிடம் தோன்றி ஒரு 3000 வருஷம்தான் ஆச்சு, ஒரு 2000-3000 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். அதில் 3000 வருஷத்தில் ஒரு 2000 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகி, 1000 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி, தனி மனிதனுடைய ஜாதக பலன்களை சொல்லக்கூடிய சில துல்லிய நிலைகள் கடந்த 100 வருடங்களாகத்தான் ஆரம்பிச்சிருக்கு. மனித வாழ்க்கையில் ஒரு கலையின் ஆரம்பத்தில் 100 வருடங்கள் என்பது, ஏன்னா ஜோதிடமும் பிரபஞ்சமும் ஒன்று. பிரபஞ்சத்துடைய அத்தனை அமைப்புகளுமே நம்ம இன்னும் கண்டுபிடிச்சல. பிரபஞ்சத்துடைய பிக் பேங் தியரி மாதிரி சில விஷயங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட அதெல்லாம் நிச்சயமானது தானா? பிக் பேங் தியரியில் தான் பெருவெடிப்பின் மூலமாகத்தான் நம்முடைய பேரண்டம் பிறந்ததா? இத்தனை கேலக்ஸி இருக்கா, அத்தனை கேலக்ஸி இருக்கா? இருக்குது. ஆயிரக்கணக்கான பில்லியன் கணக்கான 1000 கோடி பில்லியன் கணக்கான கேலக்ஸியெல்லாம் இருக்குது. அதற்கு என்ன முடிவாக கிடிவான்றதே இன்னும் மனிதகுலம் கண்டுபிடிக்கலை. ஒரு நாள் கண்டுபிடிக்கும். அதற்கு இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம். அதை போலவே தான் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிட கலையும். ஜோதிட கலையில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு நிலையில் வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கோள்களுக்கும் அவைகளுடைய நிலைகளுக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்றது ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் அந்த தொடர்பு எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும் என்பதை அந்த துல்லியமாக கணிக்கக்கூடிய அமைப்புகள் நூற்றுக்கணக்கான வருடங்கள் இன்னும் கூட ஆகும். இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருப்போம். அதற்கடுத்து ஒரு 100 வருஷம் கழிச்சு இன்னொரு துல்லியமாக இருப்போம். ஆக நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இப்போது நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய சில நிலைகளை மட்டும் வச்சு பார்த்தாலே சில பல பலன்களை நம்ம சொல்ல முடியும். அதில் ஒரு தெளிவுள்ள ஓரளவிற்கு அனுபவம், ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடத்தை சுவாசித்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த விஷயங்களில் ஒரு மாதிரியாக பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிலரை நான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கிறேன் 15 வருடங்களுக்கு முன்பாக. ஆனால் இன்றைக்கு சில தெளிவுகள் வந்து விட்டதற்கு பிறகு சில முறைகளை தலையில் தூக்கி வச்சு கூட ஆடி இருக்கிறேன். ஆகா, இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜோதிடத்தில் சில கருத்துக்களை சொல்வதற்கு எனக்கு கண்டிப்பாக தகுதி இருக்குது. ஏன்னு சொன்னால், எனக்கு இந்த ஜோசியத்தை தவிர வேறு எதுவும் தெரியாதுங்க. 24 மணி நேரமும் ஜோசியத்தை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை போலவே இங்கும் சிலர் இருக்கிறாங்க. கான்ட்ரவர்சியான ஒரு சிலர்லாம் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அதாவது ஜோதிடத்தை மட்டுமே சிந்தித்து கொண்டு, ஜோதிடத்தை மட்டுமே சுவாசித்து கொண்டு, ஜோதிடத்தை மட்டுமே தொழிலாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அதில் ஒருத்தன், அவ்வளோதான். நான் மட்டும் இல்லை. அதே இந்த எங்களைப் போல இருக்கக்கூடிய ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவத்தை அடைந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு 5-10 வருடங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அனுபவம் தானே. நீங்களும் அப்படி தான். இன்றைக்கி என்னுடைய மாணவர்கள் இன்றைக்கு 30, 40, 50 வயதுகளில் இருப்பீங்க. என்னை விட பொள்ளாச்சி அனந்தகிருஷ்ணன் கொஞ்சம் வயசானவர். என்னை விட நேற்று சுந்தரவடிவேலு, அதாவது நம்ம இவர் விழுப்புரம் சுந்தரவடிவேலு என்னை விட பெருசானவர். என்னை விட வயதானவர்கள் 80 வயதுக்காரர்கள் இங்கே இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் வேறு ஒரு துறையில் இருந்துட்டு ஜோதிடத்தை பார்க்கின்ற காரணத்தினால என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு அந்த இது கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரே துறையில் ஒரு 50 வருடங்களாக உழன்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தின் அடிப்படையில் இந்த 15 வருடங்களில் என்னுடைய அனுபவம் மிகப்பெரிய அளவில் நல்லா வந்திருக்கு. கடந்த கால 15 வருஷங்களில் நான் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தேன்னா சிலர் நான் சொல்கிறதுக்கு காரணம், அதாவது சொல்லிக் கொடுப்பவர்கள் தன்னை ஒரு மாதிரியாக நிலைநிறுத்தி கொண்டவர்களுக்கு அதில் எல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பலன் சொல்கிறது தான் அஸ்ட்ராலஜி, சொல்லிக் கொடுக்கறதில்ல கிடையாது. நிறைய பேரை நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, சொல்லிக் கொடுக்கறது அட்டகாசமாக சொல்லுவாங்க, ஆனால் பலன் சொல்ல வராதுன்ட்டு. இதெல்லாம் அந்த 15 வருஷம் அனுபவத்தின் அடிப்படையில் அப்படியே விலகி
இவரை இப்படி சொல்லியிருக்கிறோம், அவர் அப்படி சொல்லியிருக்கிறோம், இவரை இப்படி மேலே உச்சாணி கொம்பில் வச்சுருந்துருக்கிறோம். ஆனால் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தால் எல்லோரும் ஒரு மாதிரியாக தனக்கு தெரிந்ததைப் போல நடிக்கிறார்களே தவிர முழுமையாக நானே எனக்கு முழுமையாக தெரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக தெரியாது, தெரியவே முடியாது. ஒரு ஜோதிடத்தில் ஒரு 65 அல்லது 70% எக்ஸலண்ட்டான புத்திசாலியாக இருந்தால் 80% துல்லியமாக சொல்லலாம். அல்லது 10 ஜாதகத்தில் 8 ஜாதகம் துல்லியமாக சொல்லலாம். வாழ்க்கையில் 80% அமைப்புக்கு துல்லியமாக சொல்லலாம். அப்படிலாம் ஜோதிடத்தை இப்படிலாம் தசாபக்தி அமைப்புகளில் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் திருமண தேதியவே சொல்லிவிடலாமே அப்படின்ற அளவுக்கு சிந்திக்கும் பொழுது தான் பெரிய அளவில் இந்த ஒரு 15 வருஷங்களில் ஒரு 3-4 வருடங்களில் இந்த வகுப்பு ஆரம்பித்ததுக்கு பிறகு நான் ரொம்ப மாறி இருக்கிறேன். என்னென்னா பேசிக்காக எவருடைய நேரமுமே துல்லியமாக இல்லாத நிலைமையில், உண்மையிலே எவருடைய நேரமும் பெரிய அளவில் துல்லியம் கிடையாது. யாருடைய நேரமாக இருந்தாலும் இந்த நேர அமைப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக துல்லியமாக இல்லாத தன்மையில் தான் இருக்குது. யாருடைய நேரமும் கொஞ்சம் துல்லியமாக இல்லாத நிலைமையில் உங்களுடைய கணக்குகள் கண்டிப்பாக மாறி போயிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிறந்த நேரம் மாறினா தசாபக்தி அமைப்புகளில் 3 மாதம் முன்ன பின்ன வந்துடும், 1 மாதம் முன்ன பின்ன வந்துடும். ஆக ஒவ்வொன்று விஷயத்தையும் செக் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஜாதகத்தை ஒட்டு மொத்தமாக கணக்கு பார்த்து ஒட்டு மொத்தமாக ஒரு யானை தெரிவதை போல முழு உருவத்தையும் பார்த்து 12 பாவகங்களையும் ஒட்டு மொத்தமாக பார்த்ததற்கு பிறகு அதன் பிறகு தசாபக்தி அமைப்புகள், இப்போ நான் சொன்ன மாதிரி 10 பொருத்தம் எந்த இடத்துல 10 பொருத்தம் பஞ்சாங்கங்களில் நுழைக்கப்பட்டு ஒரு ஜோதிடம் எளிமையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த 10 பொருத்த அமைப்புகள் வந்தன. இந்த 10 பொருத்த அமைப்புகள் தோராயம் அப்படிங்கிறத எத்தனையோ இடங்களில் சொல்லியும் இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஜோதிடர்கள் இன்னும் 10 பொருத்தத்தை பற்றி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 10 பொருத்தத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி நம்ம மேடைகளில் கூட சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, தனக்கு பிறகு தன்னுடைய சந்ததி இந்த பையன் எப்படி பிழைப்பான், அப்பாவுடைய தொழிலையே பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஜோதிடமே தெரியாத ஒரு பிள்ளை பிழைச்சிக்கிறதுக்காக ஜோதிடத்தை ஓரளவிற்கு தெரிந்த ஜோதிடத்தை கணித ரீதியாக நட்சத்திரங்களின் பாத அடிப்படையில் பிரித்து எப்பா இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிரித்து சொல்லிக் கொடுத்து பிரித்து பார்த்துக்கொள்ள சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஒன்றும் தெரியாதவர் பிழைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த அமைப்புகள் தான் அந்த 10 பொருத்தம். இந்த 10 பொருத்த அமைப்புகளில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதை மாதிரி தான் இதை ஏன் இந்த மாதிரியான சில வார்த்தைகளை கடுமையான வார்த்தைகளை போட்டு அழுத்தி சொல்கிறேன்னா, ஏன்னா இது நம்முடைய வகுப்பு, இது நம்முடைய வகுப்பு. இந்த நம்முடைய வகுப்பில் நீங்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக தெளிவாகவே இது பண்ணிக்கணும். எல்லா விதத்துலேயும் தெளிவாக இப்படித்தான்ட்டு நான் அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 40 வருடங்களாக பலன் சொல்லுகின்ற ஜோதிடத்தில் இருக்கிறேன். 50 வருடங்களாக ஒரு ஜோதிட குடும்பத்தின் அடிப்படையில் படித்து கொண்டே இருக்கிறேன். இப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் சில விஷயங்களில் தடுமாறி அப்படியே போயிட்டு திரும்பி வந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்பதால் உங்களுக்கு ஒரு 4-5 வருடங்கள் இதே திசையில் நீங்கள் அப்படியே போகும்போது ஓரளவிற்கு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதற்கான அமைப்புகள் எல்லாம் வந்துடுன்றது தான் உண்மை. ஆகவே அந்த இது அனுப்பிச்ச மாணவரை மாதிரி தசாநாதனை விட அந்தரநாதன் வலிமையானவரா அப்படிங்கிறத நீங்களே எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அந்தரநாதன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தசாநாதன் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை அப்படியே செய்ய, புக்திநாதன் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை அந்தரநாதனுக்கும் தசாநாதனுக்கும் கூட இது இருக்காது. ஒரு மேனேஜர் கிளர்க்கை கூப்பிட்டு வேலை சொல்ல மாட்டார். அந்த கிளர்க்குக்கு ஹெட்டு ஒருத்தர் இருப்பார், லீடர்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது என்ன இருப்பார்னா அந்த செக்ஷன் ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார். அவரை நம்ம சூப்பரண்டுன்னு சொல்லலாம், செக்ஷன் ஹெட்டுன்னு சொல்லலாம். அவரைத்தான் அந்த மேனேஜர் கூப்பிட்டு எப்போ அந்த வேலையை செய்யுங்கப்பான்னு சொல்லுவார். அது அங்கேருந்து ஒரு பாசிங் முறையில் கிளர்க்கை கூப்பிட்டு சொல்லுவாங்க இல்லையா. இது மாதிரி தான் தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமம், பிராணன் அப்படியே நீங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கணும். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தனை நிலைகளும் தசாநாதனோடு மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எந்த சூழ்நிலையிலையும் கிடையாது. இப்போது ஒரு உதாரண ஜாதகம் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு 35-40 வருஷமாக பிறந்த ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை, தம்பிக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பத்தில் மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஓரளவிற்கு நல்ல வேலையில் சம்பளம் வருகின்ற வேலையில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய எல்லா அமைப்புகளுக்கும் இயல்புக்கு அவருக்கு ஒரு வருஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு 35 வயசாச்சுன்னா என்ன நடக்கணும்? 35-36 வயசுலையாவது கல்யாணம் நடக்கணும்.
ஒரு மனிதன் பிறந்தது ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு ஏதோ தொழிலை பார்த்துக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக பிறந்தவன். திருமணத்தில் என்ன கிடைக்குது? தாம்பத்திய சுகம் கிடைக்கிறது. அந்த தாம்பத்திய சுகம் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே சன்னியாச யோகம் அப்படி இப்படின்னு வந்தீங்கன்னா, இயல்பான வாழ்க்கை 80% பேர் 90% பேர் வாழ்வது புருஷன் பொண்டாட்டியா ஆணும் பெண்ணும் இணைஞ்சு ஒரு புள்ள பெற்றுக்கிற லைஃப்பில் அந்த பிள்ளையை நல்லா வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு தான் மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறதே தவிர வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. இப்போ ஒரு உண்மையான ஜாதகத்தை போட போகிறேன். ஜாதகர் மும்பையில் பிறந்தவர். ஜாதகர் மும்பையில் பிறந்தவர். ஒரு ஜாதகம் போடுறேன். நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு ஜாதகர் எப்படியெல்லாம் அந்த ஜாதகர் மும்பையில் பிறந்தவர். ஒரே நிமிஷம். 26 ஏப்ரல் 1995. எப்படி பலன் சொல்வது, எப்படி கணிப்பது? சாயந்தரம் 3:20 மும்பையில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகருடைய நவாம்சம் உள்பட எல்லாத்தையுமே போடுறேன். நவாம்சத்தை நீங்க பார்த்துக்கங்க. சிம்ம லக்னம், 7ல் சனி. எப்படி பலன் சொல்வது, எப்படி கணிப்பது, என்ன நடக்கும் என்பதை எப்படி உறுதி செய்வது, அவருடைய ஒட்டுமொத்த அமைப்புகள் எப்படி இருக்கின்றது, எப்படி. ஏன்னா இந்த ஜாதகத்தை நான் வேற மாதிரி ஒரு இதுக்காக தான் செலக்ட் பண்ணேன். லக்னாதிபதி உச்சம். சில நிலைகளில் உங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவாக தெரியணும். லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சில நிலைகளில் லக்னாதிபதி உச்சமாக இருக்கும் பொழுது ஆகா இந்த ஜாதகம் இப்படிப்பட்ட ஜாதகம் அப்படிப்பட்ட ஜாதகம்ன்றது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும். அந்த மனசை கழட்டி வச்சுட்டு பார்க்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன்ல, அந்த மனசை கழட்டி வச்சுட்டு பார்க்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்கள் தெளிவாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துடைய குவாலிட்டியை சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளின் அமைப்புகளில் அப்படியே பொருத்தி பார்க்கும்போது அம்சத்தை நான் இங்கே போடலை. அம்சத்தை நான் இங்கே சொல்லிடுறேன். ஒரு இதில் மாணவர்கள் எல்லாருமே மொபைலில் போட்டுக்கோங்க, அல்லது இதில் போட்டுக்கோங்க, சாஃப்ட்வேரில் போட்டுக்கோங்க. லேப்டாப்பில் இருக்கிறவங்க இந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, நேரில் பாருங்கள். அதாவது அம்சத்தில் இவருடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் துலாம் லக்னம் அம்சத்தில் வருகிறது. துலாத்திலேயே சுக்கிரன் இருக்கிறார். விருச்சிகத்தில் புதன், மகரத்தில் குரு ராகு, கும்பத்தில் செவ்வாய், மிதனத்தில் சனி, கடகத்தில் சூரியன் கேது. சூரியன் கேது 1 டிகிரி அமைப்பில் இருக்கிறாங்க. சந்திரன் சிம்மத்தில். இது அம்ச அமைப்பு. சரி, இந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு முக்கியமானது இருக்கான்னா சூரியனும் கேதுவும் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. சூரியனும் கேதுவும் ஒரே டிகிரி, 0 டிகிரி 1 டிகிரியில் இருக்கிறாங்க. அதனால தான் அம்சத்தில் சூரியனும் கேதுவும் சேர்ந்துருக்கிறாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சூரியன் இங்கே 11 டிகிரியில் இருக்க, கேதுவும் 11 டிகிரியில் இருக்கிறார். இந்த ஜாதகர் பிறந்த போது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார் இல்லையா, பிறந்த நேரங்கள் எப்போவுமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி பின்னாடி போகத்தான் செய்யும். அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வகையில் பிறக்கும் போது சனி தசை 17 வருடம் 9 மாதம் 15 நாட்கள். சனி தசை 17 வருடம் 9 மாதம் 15 நாள். இது பிறக்கும்போது இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. நான் இங்கே பலனையே சொல்லிட்டேன், அதனால உங்களை கேள்வியெல்லாம் நான் கேட்க போறதில்லை. இப்போ இவருக்கு புதன் தசையில் குருபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில் குருபுக்தி இவருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்குதுன்னா 25/2/2005 25/2/2025 இந்த குருபக்தியில் இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை. குருபக்தியில் கல்யாணம் ஆகுமானா குருபக்தியிலையும் கல்யாணம் ஆகாது. 2/6/2027 வரைக்கும். சரி, இப்போ இந்த ஜாதகத்தை அம்சத்தை இங்கே போட போகிறதில்ல. இது வேற எதுக்காவது இந்த கட்டம் காலியாக இருக்கட்டும். இந்த ஜாதகத்தை நீங்கள் எப்படி கணிப்பீங்க? இது ஒரு வித்தியாசமான ஜாதகம் தான். டக்குன்னு நம்ம எடுத்தெடுப்பில் என்னன்னு தோணும்னா, லக்னாதிபதி திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார், லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், அருமையான நல்ல அமைப்பு, இவருக்கு எல்லாம் சரியான நேரத்தில் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். சனி தசை, இந்த தசாநாதர்கள் தான் முக்கியன்றதை அடிக்கடி சொல்கிறேன். ஜாதகம் பலன்னு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக ரொம்ப தெளிவாக இருந்தாலும் கூட எந்த ஒரு நிலையிலையும் ஜாதகம் தசாநாதனுக்கு, லக்னாதிபதியே தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவன்னு சொல்கிறேனே,
லக்னாதிபதியே தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவன். தசாநாதன் அவனுடைய ஆதிபத்தியங்களை அவனுடைய சுபத்துவ பாபத்துவத்தின் அமைப்பின் அடிப்படையில் தான் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவர் சிறுவனாக இருக்கிறாரா, பருவத்தில் இருக்கிறாரா, முதியோராக இருக்கிறாரா என்பதை பொறுத்து அந்தந்த அமைப்புகளில் நமக்கு செயல்படுத்துகிறார். இதற்கு உள்ள நம்ம என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், இதில் இன்னும் ஒன்றும் மாணவர்களுக்கு பெரிய அளவில் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இதில் சனி 17 வயசு வரைக்கும் சனி நடந்திருக்கு. 6ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் அவர் செயல்படுவார். இந்த 6ஆம் அதிபதினா கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அமைப்புகளையும், அங்கே திருமணம் சார்ந்த, மன வாழ்க்கை சார்ந்த, நண்பர்கள் சார்ந்த அமைப்புகளையும் அவர் 17 வயசு வரைக்கும் செய்வார். 17 வயசு வரைக்கும் 17 வயசுக்குள்ள யாருக்கும் கல்யாணத்தை ஒரு ஆம்பளைக்கு கொடுத்துட மாட்டார். உலக வாழ்க்கை என்பது 17 வயது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, கல்யாணத்தினால கிடைக்கக்கூடிய தாம்பத்திய சுக அமைப்புகள் 17 வயசுக்குள்ள கிடைக்குமா அப்படின்னு சொன்னா சில பேருக்கு இந்த டவுட் வருது. ஐயா, எப்போது கடன் வரும், எப்போது நோய் வரும், எப்போது 7ஆம் பாவகம் அடையும்? அந்த பாவகத்திற்குள்ளேயே இத்தனை காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள் இருக்கு இல்லையா? சனியினுடைய காரகத்துவங்கள் அது வேற தனி. இந்த 6ஆம் பாவத்தினுடைய ஆதிபத்தியங்கள், 7ஆம் பாவத்தினுடைய ஆதிபத்தியங்கள், சந்தேகம் வருது. எவ்வளவுதான் வகுப்பு நடத்தினாலும் சில விஷயங்களை ஒவ்வொரு ஜாதகத்திலையும், ஒவ்வொரு அமைப்புலையும், ஒவ்வொரு விதமான காம்பினேஷன்கள் அடிப்படையில் தான் நீங்க அதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும். ஏன்னா எல்லா ஜாதகமும் யூனிக். இந்த நேரத்தில் இதைத்தான் நான் ஒரு 4-5 வகுப்புக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். ஆனால் அதுலேயும் நிறைய பேர் சந்தேகப்பட்டு இப்போ நீங்கள் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. சரி, இந்த இடத்துல இந்த ஜாதகம் பார்ப்பதற்கு பெரிய அட்டகாசமான பல 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 பலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்கிறார். சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய நிலைமை, குரு சுக்கிரனையும் சந்திரனையும் பார்க்கிறார், செவ்வாயையும் பார்க்கிறார். நல்ல அமைப்புள்ள ஜாதகமாக இருந்தாலும் கூட 36 35 வயசாகி 30 வயசாகி போச்சு. 30 32 வயசு ஆகுது. இந்த 30 32 வயசு வரைக்கும் இது வரைக்கும் இவருக்கு கல்யாணம் ஆகலை. இவருடைய தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் என்ன வாழ்க்கையில் செட்டிலே ஆகலை. இவருக்கு இது வரைக்கும் மனமும் சரியில்லை. மனம் கூட ஒரு வகையில் சரியில்லாத, ஏதோ ஒரு வகைக்கு அப்படியே சும்மா வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இந்த 32 31 வயது வரைக்கும் தாய் தந்தையரின் அம்மா அப்பாவோட சப்போர்ட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய ஜாதகம் இது. ஒரு வேலைக்கு போகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி பலன் சொல்வது? பெரும்பாலும் இந்த 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையோ மற்ற சில விஷயங்களின் அடிப்படையில் நான் பலன் சொல்லுவேன். போன வாரம் ஒரு 7-8 நாளைக்கு முன்பாக பலன் சொன்ன ஜாதகம். அம்மா, இவர் மும்பையில் பிறந்திருந்தாலும் அம்மா தான் பலன் கேட்குறாங்க, அம்மாவும் அப்பாவும் பலன் கேட்குறாங்க. இதில் நான் பலன் சொன்ன அமைப்புகளை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பலன் சொன்னீங்க, என்னுடைய ஸ்டைல்லையே மாணவர்கள் வரணுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். எப்படி நீங்கள் பலன் சொன்னீங்க அப்படின்றத நான் பலன் சொல்ல சொல்ல உங்களுக்கு அப்படியே புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா இதுக்குள்ளே இருக்கின்ற நுணுக்கமான சில விஷயங்களை கேளுங்க. அப்புறம் கமெண்ட்டை படிச்சுட்டு நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். இந்த இடத்துல எடுத்த உடனே நான் பதில் சொன்ன அமைப்பு, அம்மா இவர் பம்பாயில் இல்லை, வேறு மாநிலத்தில் இருக்கிறார், ஆனால் வெளிநாட்டில் இல்லை. ஆமாம் குருஜி, பம்பாயிலிருந்து நாங்கள் எப்போ வந்துட்டோம், டெல்லிக்கு வந்துட்டோம். நாங்கள் பிறக்கும்போதே ஒரு 4 வயசுலேயே 5 வயசுலேயே நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ நாங்கள் இல்லை. இவரும் பம்பாய்க்கு திரும்பவே போகிறதில்ல. மும்பை பிறந்த இடத்திற்கும் இவருக்குமான தொடர்புகள் விட்டு போய் விட்டது. ஆனால் இவர் தமிழ்நாட்டிற்கு வரமாட்டார், வேறு மாநிலத்தில் இருப்பார்னா. ஆமாங்க, நாங்கள் எல்லாருமே டெல்லியில் செட்டில் ஆகிட்டோம், பம்பாயில் நாங்கள் இல்லை, பம்பாய்க்கு நாங்கள் திரும்ப போகிறதும் இல்லை. அவர் அங்கே வேலை செய்யும் போது இந்த பையன் பிறந்தான், அதனால் ஸோ கரெக்டாக. அதே மாதிரி வெளிநாட்டு அமைப்புகளில் நல்லா இல்லை. இது வரைக்கும் இவருக்கு திருமணம் ஆகலை. திருமணத்திற்காகத்தான் உங்களுடைய கேள்வி. ஆமாம், இது வரைக்கும் இவருக்கு கல்யாணம் ஆகலை. அதே நேரத்தில் அவங்களா சொன்னது, தம்பிக்கே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இவர் தம்பிக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், இவருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல. தம்பி ஒரு பெண்ணை விரும்பினார், தம்பிக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, தம்பிக்கே கல்யாணம் ஆகாத சூழ்நிலையில் இவருக்கு இப்படி இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜாதகம்லாம் நல்லா தான் அந்த அம்மாவே சொன்னாங்க. ஜாதகம் பாருங்கள், லக்னாதிபதி உச்சம், அப்படி உச்சம், சுக்கிரம் உச்சம், இது எல்லாம் இவ்வளவு இருந்தும் என் பிள்ளை ஏன் இப்படி கஷ்டப்படுறான், 5 வருஷமாக இவனுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏன் முடியல, எதுக்கு முடியல என்பதற்கான சில அமைப்புகள். தசாபுக்தி, தசா அந்தரன் புதன் அந்தர புக்திநாதர்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பாங்க, ஜாதகம் பல பலன்னு தெரிஞ்சதாலும் அந்த அம்மையார் சொன்ன, அம்மா பெத்த தாய் சொன்ன அமைப்பின் அடிப்படையில் லக்னாதிபதி உச்சமாக தானே இருக்கிறாரு, சுக்கிரன் உச்சமாக தானே இருக்கிறாரு, அப்படி இருந்து என் பிள்ளைக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை, இவன் தம்பிக்கு கூட நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், அவனுக்கு கூட பிள்ளை பிறந்துருச்சு, இவருக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை. அடுத்து நான் ப்ரெடிக்ஷனை சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் பம்பாயில் இவர் இருக்க முடியாது, வேறொரு இடத்துல ஓரளவிற்கு வருமானம் வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு. அதற்காக பஞ்சம், அதாவது
சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாரு, கீழ்நிலை குமாஸ்தாவாக இருக்கிறார், 15,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறார் அப்படின்னு இல்லைம்மா. கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 ரூபாய்க்கு மேலே நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவர்னே. ஆமாம். ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்களே சுக்கிரன் உச்சம் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறாருமா. இன்னொன்று 7ஆம் இடத்துல சனி பாபத்துவமாக செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடாது. இந்த 7ஆம் இடத்துல சனி பாபத்துவமாக இருந்தாலே 30 வயது 33 வயது வரைக்கும் திருமணமாக விட மாட்டார். இந்த அமைப்பின் அடிப்படையில் 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு 2028 தான் உங்களுக்கு கல்யாண அமைப்புகளே ஆகும். ரெண்டாவது, மிக மிக முக்கியமாக உங்களுடைய புள்ள மனசே பாதிக்கப்பட்டிருப்பாரு, கல்யாணத்துக்கு இன்னும் தயாராகலைன்னு சொன்னேன். இதுதான் இந்த கன்சல்ட்டிங்கோட பெரிய பாயிண்ட்டே. அந்த அம்மா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு, ஆமாங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எப்போது நம்ம நுணுக்கமாக சொல்ல தெரிந்து கொள்ளுகிறோமோ, அமாவாசை சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைவு, லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். இந்த நீச்சனுடைய வீட்டில் 4 கிரகங்கள். 5வது நீச்சனுடைய பார்வை ராகுவிற்கும், 6வது அப்படியே நீச்சனுடைய பார்வை சனிக்கும் இருக்கக்கூடிய ஜாதகம். இந்த ஜாதகம் எல்லா வகையிலையும் இந்த ஜாதகம் அடிபட்டு போச்சு, தசாபக்திகளின் அடிப்படையிலையும். இதை கணிக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு டக்கு 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 டக்குன்னு வந்துடணும் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ ஒளித்தன்மையின் அடிப்படையில். அமாவாசையை கிட்டத்தட்ட அமாவாசைக்கு நெருங்கிட்டார், இன்னும் ஒரு நாள் தான். இங்கே சூரியன் 11 டிகிரியில் இருக்கிறார். சூரியன் இங்கே 11 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த தன்மை இன்னும் ஒரு நாளுக்குள்ள அவர் அமாவாசை சந்திரனாக வந்து விடுவார். சந்திரன் ஓரளவிற்கு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் வெளியே தெரியாத மனக்குழப்பங்கள். ஆளை பார்த்தா வெளியில தெரியாது, உள்ளுக்குள்ள அவர் ரொம்ப பெரிய பயந்த சுகமா இருப்பார். சுக்கிரன் மட்டும் இங்கே சேராமல் ஒருவேளை இருந்திருந்தால் அது வெளியே தெரியும். உண்மையான ஜாதகம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களே, ஒரு உண்மையான ஜாதகத்தை போட்டு விளக்குங்கன்னு சொல்கிறீங்களே. ஏற்கனவே ஒரு முறை ஒரு 10-20 கிளாஸுக்கு முன்பாக மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதற்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுத்தேன் இல்லையா. ஒரு சுக்கிரனும் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பார். சந்திரன் சனி சேர்ந்திருந்தால் அவர் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பார் அல்லது குழப்பவாதியாக இருப்பார்னு ஒரு இடத்துல சொன்னேன் இல்லையா. அப்ப இத்தனை வகுப்புகள் நான் நடத்தின எல்லாத்தையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து நீங்க ஜாயின் பண்ணி கம்பைன் பண்ணி நீங்க பலன் சொல்லும் போதானே சில விஷயங்கள் தெரியும். நான் போன வாரம் பலன் சொன்ன ஜாதகம், பையனுக்கு மனநலம் சரியில்லை, பையன் கொஞ்சம் எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கே திருமணம் பண்ணுவதற்கான தைரியம் வராமல் இருக்கிறது. நீங்க தானே திருமணத்தை பத்தி கேட்குறீங்க. இந்த பையனுக்கு 2027 ஜூன் வரைக்குமே, இந்த ஜூன் வரைக்குமே புதன் தசையில குரு புக்தி. இந்த புதன் தசையில குரு புக்தி சஷ்டாஷ்டக புக்தி. குரு 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியாக திருமணம் சாராத பாவக தொடர்புகளில் இருக்கிறார். 8, 5 போன்ற அமைப்புகளில் தான் அவர் இருக்கிறார். 1, 3, 7, 11 போன்ற பாவங்களே அவர் தொடர்பு கொண்டிருந்தா பரவாயில்ல. கரெக்டாக 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இந்த பையனுக்கு திருமணம் ஆகாது. இந்த பையனுக்கு திருமணம் ஆகாது என்பதற்கான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், பையனே கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பாக இருக்கிறார். ஒரு நிமிடம் மௌனத்திற்கு பின்பு ஆமாங்க சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கிறார். ஏன்னா டக்குன்னு வெளியே சொல்லிட மாட்டாங்க. திருமண வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக வரும் இல்லையா. சரி, இந்த இடத்துல சனி 7ல் இருக்கிறார், செவ்வாயின் 8ஆம் பார்வையில் இருக்கிறார். ஒரே நேரத்தில் 2 பாவர்கள் ஒரு இடத்தை ஆக்கிரமித்தால் தொடர்பு கொண்டால் அந்த பாவகம் நசியும்னு நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்துருக்கிறேன். சரி, சூரியன் உச்சம் தானே, என் மகனுக்கு சூரியன் உச்சமாக இருக்கின்ற நேரத்தில் ஏன் இன்னும் அவனுக்கு திருமணம் தள்ளி போகிறது, லைஃப் செட்டில் ஆகலை, ஏன் அவங்க நல்லா இல்லைன்னு கேட்டதுக்கு அந்த கேதுவுக்கு 1 டிகிரியில் சேர்ந்திருக்கிறார், நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். அவருடைய சூரியன் உச்சம் என்பது அவர் வாழ்வதற்காகத்தானே தவிர சொகுசாக வாழ்வதற்காக இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டாவது, மிக மிக முக்கியம் தசாபுக்தி அமைப்புகள். இப்போது புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த புதன் தசையில குரு புக்தி சஷ்டாஷ்டக அமைப்புகள் வந்துருச்சா, புதன் தசையில சனி புக்தி அந்த 3, 7, 11 தொடர்புகள் வருதா. புதனுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். எப்போது திருமணம் நடக்கும்? 3, 7, 11 தொடர்புகள் வரும்போது திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இதில் துல்லியமான நேரமாக இருந்தால் அந்தர கணக்குகளை கூட வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுடைய ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3, 7, 11 என்கின்ற ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக வந்துடும். இப்போ 11ஆம் அதிபதியாகிய புதனுடைய தசை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த 11ஆம் அதிபதியாகிய புதனுடைய தசையில 7ஆம் அதிபதியாகிய சனியுடைய புக்தியில 3ஆம் அதிபதியாகிய சுக்கிரனுடைய அந்தரத்துல
அல்லது சுக்கிரனை போல பலன் தரக்கூடிய ராகுவின் அந்தரத்துல. இதுல தான் நீங்க தடுமாறிடுவீங்க. அந்தரநாதன் தசாநாதனை விட வலிமையானவரா அப்படின்னு கேள்வி கேட்ட மாணவருக்காக இந்த பதில். இந்த இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரனோ அல்லது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவோ இவருக்கு அந்தரநாதனாக இருக்கும் பொழுது திருமணத்தை தருவாங்க. ஹவு டு கனெக்ட், எப்படி அந்தரநாதனை கணிப்பது? இந்த இடத்துல தான் நம்ம தலையை அப்படியே நம்முடைய அனுபவம் தான் இந்த இடத்துல பதில் சொல்லும். ஏன் சுக்கிரனே கொடுக்க மாட்டாரா, ஏங்க ராகு கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அதிபதியை அந்த வீட்டை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ராகு அந்த வீட்டின் அதிபதியை தன்மையை தருவார் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்ப ராகுவுடைய அந்த இடத்துல திருமணம் நடக்காது அப்படிங்கிறதுக்கான என்ன அமைப்பு? ஆக இந்த இடத்துல தான் அந்தரநாதனை பத்தி நீங்க குழம்புவீங்க. இவருக்கு 2027 ஆண்டு வரைக்கும் திருமணம் நடக்காது. 7ஆம் இடம் கடுமையான அமைப்பை கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொண்டாலே 33 வயசுக்கு பிறகுதான் கல்யாணம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 3, 7, 11 எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் அதிபதியாகிய புதனுடைய தசையில் 7ஆம் அதிபதியாகிய சனி புக்தியில் அந்தரநாதன் 3ஆம் இடத்து தொடர்புகளை பெறும் பொழுது கண்டிப்பாக இவருக்கு திருமணம் நடக்கும். சரி, என்னங்க எதிர்காலத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டாங்க. கடந்த காலத்தில் திருமணம் ஆனவர்கள் யாராவது ஒருவருடைய ஜாதகத்தை நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கே திருமணம் நடந்திருக்கும். உங்களுக்கே நடந்திருக்கின்ற திருமண அமைப்புகள் இந்த 3, 7, 11 கனெக்டோட பாருங்க. இந்த அதிபதிகள் தான் என்று இல்லை. இப்போது நான் சொன்னதை போல குருவே ஒருவேளை 5ல் இருந்தான்னு வைங்க, 11 பார்ப்பார். 5ல் இருந்தா 11 பார்ப்பார். 3லே குரு இருக்கிறார். எந்த ஒரு கிரகங்கள் 3, 7, 11 தொடர்பு கொண்டு இருக்கிறதோ, 3 தனி கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் அதிபதிகளாக இல்லாமல் இருந்து அந்த வீட்டில் இருந்தாலும் கூட இந்த 3, 7, 11 தொடர்புகளில் 2 தொடர்புகள் வலிமையாக வரும் பொழுது அங்கே திருமணம் நடக்கும், பெரும்பான்மை. ஆக இந்த ஜாதகத்தில் மேல்நிலையில் இப்போ இந்த ஜாதகம் உண்மையிலே பாவத்துவமான ஜாதகம். அப்படிலாம் பெரிய அளவில் ஆகா ஊகன்னு சொல்கிறதுக்கான அமைப்புகளே இல்லை. ஏன்னா புதன் தசை, அதுக்கடுத்து கேதசையும் அங்கே தான் 9ஆம் இடத்துல தான் உட்காரப்போகுது. இன்னொன்று இந்த ஜாதகர் வாழ்நாள் முழுக்க, யாருடைய வாழ்நாள் முழுக்க, அம்மா அப்பாவுடைய வாழ்நாள் முழுக்க இவர் தாய் தந்தையருடைய ஆதரவில் இருப்பார். இவர் இப்போது வேலை செய்கிறார், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இவருக்கு முழு சப்போர்ட்டு அம்மா அப்பா தான். ஏன்? சந்திரன் தான் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். சந்திரன் தான் இங்கே முதல் நிலை சுபத்துவம். ஆனால் சந்திரனுடைய தொழில்களை அவர் பண்ண முடியாது. கரெக்டாக நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் முதல்நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் அவயோக தசைகளில் கண்டிப்பாக நடக்காது. முதல்நிலை சுபத்துவத்துடைய தொழில் அமைப்புகள் இங்கே கண்டிப்பாக அவருக்கு இருக்காது. 2ஆம் நிலையான செவ்வாயோடைய தொழில்களில் அவர் இருக்கிறார். செவ்வாயோட தொழில் டாக்டர் கிடையாது, அந்த அளவுக்குலாம் அந்த அமைப்பில் இல்லை. மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் சொல்கிறேன் இல்லையா? இவர் இந்த இடத்துல விருச்சிகம் வலுவாக இருக்கிறதுனாலையும் செவ்வாய் வலுத்து இருக்கிறதுனாலையும் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகளில் புதனும் செவ்வாயும் கலந்த துறைகளில் இவர் இருக்கிறார். இவருடைய 2ஆம் நிலை சுபத்துவம் செவ்வாய். ஆக அந்த அமைப்பில் தான் இவர் வேலை செய்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாயை குறிக்கக்கூடிய காரக கிரகமான சந்திரன் சுக்கிரனோடு சேர்ந்து வலிமையாக இருப்பதாலும், ஆதிபத்திய கிரகமான செவ்வாய் நீச்சமானாலும் குருவின் பார்வையிலிருந்து 4ஆம் இடம் வலுத்திருக்கின்ற காரணத்தினாலும் இவருக்கு கடைசி வரைக்கும் தாயாரோட சப்போர்ட் உண்டு. 2 பேரும், தாயும் இவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்குவாங்க. டெய்லி பேசாமல் அம்மா கிட்ட எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் போல ஒப்பிக்கக்கூடியவராக இவர் இருப்பார். அதனை அடுத்து தந்தை அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய 4, 9 கூடிய செவ்வாய் சுபத்துவமாக 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சம்னா நெகட்டிவ் இல்லை. ஏன்னா அவர் அங்கே குரு பார்க்குறார். இதில் உள்ள மறைந்திருக்கக்கூடிய சில கன்ஃபியூஸ் விஷயங்கள். ஐயா, செவ்வாய் நீச்சமாயிட்டாரே, அப்போ செவ்வாய் நீச்சத்தை எங்கே எப்படி எடுப்பது? சூரியனுடைய, புதனுடைய, கேதுவுடைய வலிமையை அளக்கும் பொழுது செவ்வாயுடைய நீச்சத்தை எடுக்க வேண்டும். என்னங்க உங்கள் இஷ்டத்துக்கு ஜோசியத்தை வளைக்கிறீங்களா? ஆனால் நல்லா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கும் போது செவ்வாயுடைய நேரடியான பலம் என்று வரும் பொழுது ஒரு மாதிரியாகவும், செவ்வாயை சார்ந்த பலம் என்று வரும்போது வேறு மாதிரியாகவும் நான் பேசுகிறேன்றதை அனுபவம் வரும்போது மாணவர்கள் நல்ல விதமாகவே புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் கேட்டீங்களே, எப்படிங்க காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் எப்படி விதமாக இணைக்கிறது? இந்த இடத்துல
செவ்வாயின் பார்வையை பெற்றிருக்கக்கூடிய இந்த சனி முழுக்க முழுக்க தைரியம் இல்லாத தன்மையை, தயக்கத்தை கொடுக்கிறாரே தவிர மறைக்கின்ற அமைப்புகளை கொடுக்க மாட்டார். ஆனால் செவ்வாயின் பார்வை இல்லாமல் தனித்திருக்கின்ற சனி மறைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார். சந்திரன் பாதிக்கப்பட்டாலே உங்களுக்கு மனோகாரகன் இல்லையா, மனசை குறிக்கக்கூடியது. மனசிலிருந்து தான் காதல் வருது. சந்திரனும் புதனும் தான் காதலுக்கான காரண கிரகங்கள். சந்திரனும் புதனும் மட்டும்தான், சுக்கிரன் கிடையாது. இது வகுப்பு ஹையர் கிளாஸ் வகுப்பு. இந்த வகுப்புல கொஞ்சம் நுணுக்கங்களை சொல்லித் தருகிறேன். காதல் என்பது மனதிலிருந்து, உணர்விலிருந்து வருகிறது. காதலின் மூலமாக உங்களுக்கு உடல் ரீதியிலான தொடர்புகள் கிடைக்கும் போது காமம் அங்கே வருகிறது. அந்த காமத்திற்கு சொந்தக்காரர் தான் சுக்கிரனே தவிர, அந்த காமத்திற்கு முந்தைய உணர்வுகளுக்கு சொந்தக்காரர்கள், அந்த காதலிக்க செய்பவர்கள் புதனும் சந்திரனும். புதன் வலுத்தவன் நல்ல காதலனாக இருப்பான். சந்திரன் வலுத்தவன் பெரிய கற்பனா சிந்தனாவாதியாக அப்படியே அந்த காதலில் அப்படியே சிறகடிச்சு பறக்கணும், அப்படி பறக்கணும், இப்படி பறக்கணும்னு இருப்பான். சந்திரனும் புதனும் வலிமை இழந்தவர்கள் காதலில் ஏதோ ஒரு வகையில் இழந்தவர்களாக இருப்பார்கள். காதலை சொல்ல முடியாதவர்களாக, காதலை நடைமுறைப்படுத்த முடியாதவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த இடத்துல பாருங்க, என்னதான் சுக்கிரனோட அவர் சேர்ந்திருந்தாலும் சந்திரன் அமாவாசை சந்திரன், இந்த இடத்துல என்னங்க ஆதிபத்தியம், என்னங்க காரகத்துவத்தை கொடுப்பாரு? இந்த இடத்துல சந்திரன் தன்னுடைய காரகத்துவமான அம்மாவை ஸ்ட்ராங்காக வைக்கிறார், தன்னுடைய இன்னொரு காரகத்துவமான மனதை கெடுக்கிறார். இதை எப்படி இந்த காம்பினேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பெரிய இது. என்னையாது சந்திரன் கெட்டு போகல. சந்திரன் முதலில் பாவத்துவம், ஆனால் உச்ச சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ அந்த உச்ச சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போது மனசும் நல்லா தானே இருக்கணும். எப்படி சொல்ல முடிஞ்சது? அம்மா மனசு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கேன் உங்கள் பிள்ளைக்கு. ஒரு நிமிஷம் அந்த அம்மா பேசவே இல்லை. ஒரு நிமிஷம் கழித்து தான் பதிலே சொன்னாங்க, ஆமாம் சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார் அப்படின்ட்டு. அதை எப்படி அந்த காம்பினேஷனுக்குள்ளே தான் மாணவர்கள் கண்டிப்பாக வந்து விட வேண்டும். நான்காம் இடத்துல குரு இருக்கிறார். ஆதிபத்தியத்தை, காரகத்துவத்தை எப்படி கலந்து சொல்வது? ஒருவேளை நான்காம் இடத்துல ராகு இங்கே இருக்கிறார், அம்மாவும் பாதிக்கப்பட்டிருக்கார். இங்கே 5ஆம் இடம் மனதை குறிக்கக்கூடிய, சிந்தனையை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல எந்த விதத்திலையும் பெரிய பாதிப்புகள் இல்லை. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிற்கு 12இல் இருக்கிறார். ஆனால் காரகனாகிய சந்திரன் அமாவாசை ஆயிட்டார். அப்போ அந்த இடத்துல மனசு லேசாக பாதிக்கப்பட்டிருக்கு. தலை சுத்தம். எப்படி அந்த ஆள் சொல்கிறாரு, உளர்றானா? அப்படி தான் தோணும். ஆனால் தயவுசெய்து அன்பு மாணவர்கள், எந்த இடத்துலையும் ஒரு வார்த்தையை கூட, ஒரு எழுத்தை கூட நான் மிகைப்படுத்தி சொல்வதில்லை என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு டக்கு 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 டக்குன்னு அப்படி எப்படி பலன் எடுப்பது என்பதற்கு ஆதார சில விஷயங்களை, இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, எப்படி பலன் சொல்கிறது? இன்றைக்கி நான் ஒரு கன்சல்டேஷனில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை மாணவர்கள் அப்படியே வந்துடணுன்றதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் இது. நீங்களே எல்லாருமே இதில் வரப்போறதில்ல, ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக வரப்போதில்லை. பட் பலன் சொல்வது என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தானே. தசாநாதனும் புக்திநாதனும் அந்தரநாதனும் அவருடைய ஆக்குப்பையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைப்புகள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை அமைப்புகளே இருக்குது. இன்னைக்கு இந்த வகுப்பை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதற்கு காரணம் தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன். லக்னத்துடைய இந்த ஜாதகத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் தசாநாதனும் புக்திநாதனும் அந்தரநாதனும். அதில் அந்தரநாதன் கீழ்நிலையில் இருப்பவர், தசாநாதன் தான் ஹெட்டு. 35 வயசு வரைக்கும் இந்த நபர் புதனுடைய துறைகள், புதனுடைய அமைப்பில் இருப்பார். இந்த புதன் என்ன செய்வார்? செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வையில் இருக்கிறார். என்ன செய்வார்? இயலாததை செய்வார். பெரிய அளவில் தூக்கி விட மாட்டார். அதனை அடுத்து சூரியன் நீச்சமாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, சிம்மம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அவருடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. இவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறார், நாட்டு ஜவுளி கடை குமாஸ்தா. சூரியன் உச்சம், சூரியனே நீச்சமாயிட்டார், சூரியன் ராகுவோட சேர்ந்துட்டார், கண்டிப்பாக ஜவுளி கடை குமாஸ்தா. அல்லது அதை விட ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்கிறவர், 5000 ரூபா இல்லை 6000 ரூபா சம்பளம். 5000 ரூபா 6000 ரூபா, மதுரை திருச்சி மாதிரியான இடங்களில் மேக்சிமம் 10000 ரூபா சம்பளம். அந்த 10000 ரூபா சம்பளத்தை கொண்டு அப்படியே வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே அம்மா போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த ஒரு ஜாதகத்தினுடைய தராதரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அளவிட வேண்டும் என்பதற்காக இந்த உதாரண ஜாதகம். ஒரு இரட்டை நிலையாக எப்போது ஜாதகத்தை தெரிஞ்சு கொள்ள போறீங்க? சனி 7ல் இருக்கிறது தப்புன்னு சொன்னேன். சரி, அதே நேரத்தில் 7ஆம் இடம் வலுத்திருக்கா இல்லையா? ஆதிபத்திய ரீதியா வலுத்திருக்கு இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பொண்டாட்டி பச்சை கேட்பாரா இல்லையா? நான் சொல்றது வருது, ஏதாவது மாணவர்களுக்கு புரியுதா? 7ஆம் இடம் கெட்டு இருக்கிறது.
சனியின் இருப்பால் தாமத திருமணம். சுபர் இருந்தார்னா சீக்கிரம் வந்திருக்கும். கல்யாணம் நடக்குமா? நடக்கும். எப்படி நடக்கும்? 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் என்பதை எப்படி எடுப்பது? 7ஆம் இடம் கெட்டு இருக்கிறது என்பதை எப்படி எடுப்பது? சரி, இவர் பொண்டாட்டி தயவில் இருப்பாரா? கண்டிப்பாக இருப்பார். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அம்மா அப்பா 2 பேரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் யாரை சார்ந்து இருப்பார்? எது வலுத்து இருக்கிறது? 7ஆம் இடம் வலுத்திருக்கா இல்லையா? அப்போ மனைவியை சார்ந்து இருப்பாரா இல்லையா? லேசா புரிகிற மாதிரி இருக்கா இல்லையா? இல்லை புரியலையா? இந்த இடத்துல 7ஆம் இடம் கெட்டு இருக்கிறதா வலுத்து இருக்கிறதா? கெட்டும் இருக்கிறது, வலுத்தும் இருக்கிறது. உண்மைதானே? 7ஆம் அதிபதி ஆட்சியாகத்தானங்க இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தானே 7ல் சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். 7ல் சனி இருக்கக்கூடாது. திருமணம் தாமதமாகுது. திருமணம் தாமதமாகினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? 35-30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை, 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. 33 வயதிற்கு முன்பு வேறு ஏதாவது தசாபுக்திநாதர்கள் திருமணத்தை கொடுத்திருப்பார்களே ஆனால், யாரோ ஒருவர் கமெண்ட் கொடுத்தது மாதிரி கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த மாதிரியான அமைப்புகளில் இல்லை. 3-7-11 என்கின்ற ஒரு 33 வயதில் திருமணம் ஆகக்கூடிய தன்மை கண்டிப்பாக இவருக்கு இருக்கிறது. அப்போ இவருக்கு ஒரே திருமணம் தான், 2வது திருமணம் நடக்காது. ஏன்? அடுத்து கேது திசை வரப்போகுது. கேது என்ன நிலைமையில் இருக்கிறாரு? லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். யோகாதிபதியோடைய வீட்டில் தான் இருக்கிறார். 6-8 போன்ற தொடர்புகளோடு அவர் இல்லை. இது ஒரு 6ஆம் அதிபதி தான், ஆனால் 7வது வீட்டில் இருந்து தான் பார்க்குறார். 8ஆம் அதிபதி கேதுவை பார்க்கல. ஒரு எப்படிங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது? ஹவு டு ப்ரெடிக்ட்? கேது தசை, புதன் தசை சனி புக்தி முடிஞ்சவொடனே கேது தசை ஆரம்பிக்கும். கேது யாரை போல பிரதிபலிப்பார்? 2-11-1 மற்றும் 4-9 அமைப்புகளை பிரதிபலிப்பார். கடைசியா சனியின் பார்வையாகிய 7 பிரதிபலிப்பார். எப்படிப்பா? இப்போ ஒருத்தர் சொன்னார், நான் இதை கூட அழிச்சிட்றேன், அப்புறம் சொல்றேன் இருங்க. சரி, அப்ப இவருக்கு கல்யாணம் ஆகுமா? ஏன் அந்த கல்யாணம் ஏன் டைவர்ஸ் ஆகக்கூடாது? ஒரு திருமணத்திற்கு பிறகு 3-7-11 கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டேன். ஆகும் போல தான் தெரியுதுன்னு மனசுக்குள்ள உங்களுக்கே புரியுது. 3-7-11 என்கின்ற அமைப்பில் 11ஆம் அதிபதியாகிய புதன், 7ஆம் அதிபதியாகிய சனி, 3ல் இருக்கக்கூடிய ராகு, இந்த அந்தர தசாபுக்தி அந்தரங்களில் கல்யாணம் ஆகிடுங்க. டைவர்ஸ் ஆகுமா? 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறேன். 7ஆம் இடம் கெட்டு போச்சு. 7ஆம் இடம் பலவீனம். 7ஆம் அதிபதி ஆனால் ஆட்சி. திருமணத்திற்கு பிறகு இவர் மனைவியின் கைப்பாவையாகத்தான் இவர் இருக்க முடியும். மனைவி அப்படி கூட சரியான வார்த்தை இல்லாது. மனைவி இவரை விட மேம்பட்டவராக இருப்பார். இவ்வளவுதான் நம்ம புருஷன், இவரை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே போகணும் என்கின்ற மாதிரியாக மனைவி. என்ன 7ஆம் பாவகம் வலுத்திருக்கா இல்லையா? கண்டிப்பா 7ஆம் பாவகம் வலுத்துத்தான் இருக்கு. ஏன் அந்த இரட்டை நிலையை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? என்னையா குழப்புற? ஒரு பக்கம் 7ஆம் பாவகம் கெட்டு போச்சுன்ற, ஒரு பக்கம் 7ஆம் பாவகம் வலுத்திருக்கின்ற. இரண்டும் உண்மைதானே? அந்த இரட்டை முரண் நிலைமையை எப்படி புரிஞ்சுக்க போறீங்க? அந்த இரட்டை முரண் நிலைமையை எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? 7ஆம் பாவகம் வலுத்திருக்கு இல்லையா? 7ஆம் பாவகாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் இல்லையா? அப்ப 7ஆம் பாவகத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பை எப்போது சனி செய்வார்? மனைவியை கொடுப்பார். மனைவியின் கட்டுக்குள்ள இவர் இருப்பார். சரி, வாழ்க்கை கெடுமா? டைவர்ஸ் நடக்குமா? கல்யாணம் ஆனவுடனே டைவர்ஸ் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? 6-8-12 தசா அமைப்புகள் கண்டிப்பாக வர வேண்டும். 6-8-12 அமைப்புகள் வந்தால் கண்டிப்பாக இந்த அமைப்புகள் நடக்கும். பிரிவினை அமைப்புகள், வழக்கு கோர்ட்டுக்கு போகிறது நடக்கும். அதையும் நான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு 10 பொருத்தம் பார்க்கும்போது அந்த பொருத்தம் பார்க்கத்தான் செய்கிறேன். டக்குன்னு அதுக்கடுத்து 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அட்டமாதிபதி தசையோ அட்டமத்து சனியோ 6 தசையோ வருமா அப்படின்னு பார்த்தாலே நிச்சயமா அந்த திருமணம் நீடிக்குமா நீடிக்காதான்னு புரிஞ்சிடும். சரி, புதன் தசை சனி புக்தி முடிஞ்ச உடனே என்ன நடக்க போகிறது? கேது தசை நடக்க போகிறது. இந்த இடத்துல கேது தசை என்னவாக இருக்கும்? கேது முதல்ல எதை பிரதிபலிப்பார்? அவர் அங்கே 9ஆம் அதிபதியின் வீட்டில் இருக்கிறார். 9ஆம் வீடு லக்னாதிபதியோடு இருக்கிறார். 1 லக்ன அதிபதி 1ஆம் இடம். அவர் 2-11ஆம் அதிபதிகளோடு இருக்கிறார். புதன் மிக முக்கியமாக கடைசியாக 6-7ஆம் அதிபதியான சனி. அப்ப கூட அவர் 7ஆம் அதிபதி சனியின் பார்வையில் தான் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல கேது 1-9-2-11 கூடுதலாக 4-7, இங்க 6-8 வரல. கேது திசையில் டைவர்ஸ் நடக்குமா?
கேது என்ன செய்வார்? கேது சில எப்படி நடக்கும்? நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. லேசா புரியுதா? அப்ப கேது திசை இவருக்கு ஸ்மூத்தா போகும். சரி ஐயா, சுக்கிரன் 8ல் இருக்கிறார், 7 வருஷம் விடுங்க. அப்புறம் சுக்கிர தசை நீங்க 6, 8 வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. 8ல் இருக்கிறார், சுக்கிரன் 8ல் இருக்கிறார். இந்த சுக்கிரன் 8ல் இருப்பவர் ஒருவேளை டைவர்ஸை கொடுத்துருவாரா? சுக்கிரனுக்கு என்ன இருக்கிறது? குருவின் பார்வை என்கின்ற சுபத்துவம் இருக்கிறது. சுக்கிரனே சுபராகத்தான் இருக்கிறார். சுக்கிரன் 8ல் இருந்தாலும் வலிமையாக இருக்கிறார், உச்சனாக இருக்கிறார். அப்ப தாம்பத்திய வாழ்க்கை, மன வாழ்க்கை நீடிக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த மனிதனுக்கு புதன் தசை, சனி புக்தி, ராகு அந்த இடத்துல நடக்கக்கூடிய திருமணம் கண்டினியூவா நீடிக்கும். நீடிக்குமா நீடிக்காதா? சொல்லுங்க பதில, சொல்லுங்க பதில். அப்ப ஒரு இடத்துல எப்படி தசையை இது பண்ணுவீங்க? கேது தசை என்ன பண்ணும்? 1, 2, 11 நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேனே. ஒரு தசை என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறதுல கேது தசை சந்தையை பாதிப்பார். இதுதான் பதில். கேது தசை தந்தையை பாதிப்பாரா? பாதிக்கத்தான் செய்வார். சூரியனை பாதிக்கிறார். சூரியன் அமைப்பில் கேது தசையில் சந்தையை எப்போ பாதிப்பார்? கேது தசையில் தந்தையை பாதிப்பார்னு கேட்குறார். கரெக்டு தான். தந்தையை எப்போ பாதிப்பார்? தந்தை கேது திசையில் சனி சஷ்டாஷ்டகமாக இருந்து சிம்மத்தை பார்த்துருந்தா அப்பா இறப்பார். ஆனால் கேது திசையில் இறக்க மாட்டார். கேது திசையில் தந்தையை பாதிப்பார். தந்தையை விட்டு பிரியலாம். தந்தைக்கு சின்ன சின்ன உடல்நல கேது திசை சூரிய புக்தியில் கூட சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் கேது வேறு மாதிரியான சஷ்டாஷ்டக அமைப்புகளில் சிம்மத்தை சனி பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கேது திசை சனி புக்தியில் தகப்பனுக்கு கண்டம் இருக்கும். ஆனால் இங்கே 6, 8 கேதுவுக்கும் குருவுக்கும் தான் இருக்குது. கேதுவிற்கும் குருவுக்கு தான் 6, 8 இருக்கும்போது கேது சில தந்தை பாதிக்கப்படுவார். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல தந்தையால மன பாதிப்புகள் இருக்கும். தந்தைக்கு கண்டம் இல்லை. தந்தைக்கு எப்ப கண்டம் வரும்? சூரிய தசையில வரும். வந்துருமா வராதா? இவருடைய ஜாதகத்துக்கு இப்ப என்ன தந்தை? நல்லா பாருங்க, சூரியன் உச்சம், 9ஆம் அதிபதி சுபத்துவமா இருக்கிறார், 9ஆம் இடத்திற்கு இந்த அமைப்பில் இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? தந்தையின் ஆயுள் நீட்டித்து இருக்கும். அவ்வளவுதான். கேது குருவில் பிரச்சனை ஏற்படாதா குருஜி? கரெக்ட் தான். எப்படி ஏற்படும்? இந்த சஷ்டாஷ்டகம்னாலே நீங்க கேதுவும் சனியும் இருந்தா பிரச்சனை. இப்ப ஒண்ணு இல்லை, கேது இங்க இருக்கிறார், இதையே இங்க சனியா வச்சுக்குவோம். கேது சனியில தந்தைக்கு பிரச்சனை வரும். எப்படி? சனி சிம்மத்தை தொடர்பு கொள்வார். சனி 4ஆம் வீட்டை பாதிப்பார். ஐயா, கேதசையில குருபுக்தியில என்னத்த சொல்லுங்க? கேதச குருபுக்தி நீ ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிற. சஷ்டாஷ்டக அமைப்புகள் தீமையை தரும்னு சொல்லி கொடுத்துருக்கிற. ஏயா கேதச குருபுக்தியில இப்ப ஒண்ணுமே நடக்காதுன்னு கேட்கிறியே? இந்த கேது தசையில குருபுக்திக்கு பதிலா எப்படி சஷ்டாஷ்டக அமைப்புகள்? கேதுல குரு, இந்த குரு சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட இந்த ஜாதகருக்கு யோகர். சரி, இதே இடத்துல கேதுல சனி இருந்ததாக ஒரு கற்பனையை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சனி இருந்தார், இந்த இடத்துல கேது தசை சனி இருந்தா குரு இப்போது 12ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு சுப திருஷ்டியின் காரணமாக செவ்வாயை புனிதப்படுத்துகிறார், செவ்வாயை வலுப்படுத்துகிறார். இந்த இடத்துல சனி இருந்தா சனி சிம்மத்தை பார்த்திருப்பார், லக்னத்தை பார்த்திருப்பார். கேது தசை சனி புக்தியில சிம்மத்தின் காரகமாகிய தந்தையோ சிம்மத்தின் ஆதிபத்தியமாகிய ஜாதகரோ பாதிக்கப்படுவார். கேது தசை சனி புக்தி இருந்தா. பால் புரியுதா புரியலையா? கேது தசையில இங்க சனி இருந்தா சனி 10ஆம் பார்வையா யாரை பார்ப்பார்? சிம்மத்தை பார்ப்பார். சிம்மம் தகப்பனை குறிக்கிறது, ஜாதகனை குறிக்கிறது. காரக ரீதியாக தகப்பனையும் ஆதிபத்திய ரீதியாக ஜாதகனையும் குறிக்கிறது. காரகம் சிம்மம், ஆதிபத்தியம் லக்னம். ரெண்டையும் எப்படி தெரியுதா? அப்ப கேது திசையில இங்க சனி இருந்தா, சஷ்டாஷ்டகமா இருந்தா ஜாதகனோ தந்தையோ பாதிக்கப்படுவார்கள். கேதச குருபுக்தியில என்ன நடக்குது? செவ்வாய் அவர் சேவ் பண்றார். 4ஆம் அதிபதியை ஏன் சேவ் பண்றார்?